வந்து எப்படி நம்ம பார்க்க போறோமோ, இங்க இவ்வளோ தூரத்துல அப்படியே எனக்கு அது கேட்டவுடனே ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னடா இது ம் எப்படி இருக்கு அப்படின்னு. ம். ம் ரியலி ஃபீல் தட் அது. அது என்னன்னா, நாம அனுப்பிச்சுட்டோம். எப்படி நடக்குமோ என்னன்னு தெரியாது. ம் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேக்டர் வந்து எப்படி பண்ணணும், வரணும் அது அவங்க எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம ம் அனுப்பிச்சுட்டோம். ம் இதுக்கப்புறம் அது எப்படி இப்ப நம்ம பேசுற மாரி இருந்தாங்கன்னா, தட் இஸ் ஓகே. ம் அது வந்து மூவ்மெண்ட் ஆயிரும். பட் அவங்க ம் வந்து எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு ம் சில எஜுகேஷன், சில தாட்ஸ், சில இது போனா தான் அதுக்கு அவங்களுக்கு வந்து அது அதுக்கு கனெக்ட் ஆகும். ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த என்னன்னா அந்த கையில எஜுகேஷன் புக்கு ப்ராஜெக்ட் புக்கு கையில கொடுக்கணும். ஆ அந்த புக்கு குடுக்கணும். அது அத பத்தியே அ அது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுவா மாறிடுவோம் நம்ம. ஆமா. அது அதுக்கப்புறம் பெருசா என்ன இதாயிடும். பண்ணணும்னா அது அவங்க ஆ வகுப்புக்கு வரணும். வகுப்புக்கு அதாவது ஒரு நாளைக்கு அததான் பார்த்தீங்கன்னா நான் நமக்கு ஒரு இப்ப நமக்கு நான் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஆ இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். எப்படி இருக்கீங்க? என்ன எப்படி அங்க ஓகேவா? அப்படின்னு அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு வந்து கோயிங் குட்ன்னு போட்டு. ஸோ கேன் பாசிபிள் டெய்லி கூகுள் மீட் 2 to 3 மினிட்ஸ் ப்ளீஸ் ம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆ பார்ப்போம். அப்படி நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க. போட்டு அதுதான் கரெக்ட். ஆ ஆமா. அதான் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா ஒரு மாரி இருக்கு. அதனால தான் சரி நான் சொல்லி அனுப்பிச்சுட்டேன். ம் ஏன்னா, இப்ப எல்லாமே ஃப்ரீக்வன்சில தான் நடக்குது. நம்ம ஃப்ரீக்வன்சி கரெக்ட்டா இருந்தா அது கனெக்ட் ஆகும். நம்ம ஆமா. ஒரு ஃப்ரீக்வன்சில பேசுறோம், டாக் பண்றோம்னா, அந்த அது ஹேப்பனிங் என்ன நடக்கும்? அந்த ஃப்ரீக்வன்சில போகும்போது அது 100% நடக்கும். ம் ஸோ ம் அந்த ம் லைட்டா கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபரெண்ட் இருந்தாலும், அது வந்து ம் தள்ளி போயிட்டே இருக்கும். ம் ஸோ அந்த லிங்க்ல நம்ம எப்பவுமே இருக்கணும். அலைவா இருக்கணும். ஆமா. அது எப்போ வரும்னு தெரியாது. அந்த டாக் வரும்போது நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ம் ஆயிரும். ம் ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்க பாப்போம் அடுத்தது. இல்ல இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆ, காலையில அவங்களுக்கு நமக்கு 4:30 மணி நேரம் வித்தியாசம். அந்த டைம பார்த்து நம்ம அந்த மீட்டிங்க கொஞ்சம் பேசி அதுல அது இது பண்ணி எந்த 5:30 டைம் மணிக்கு ஆவாங்கப்பா. 10 மணிக்கு பேசுறோம் இல்லைங்க. பாத்துக்க காலையில 10 மணிக்கு அதுக்கு பேசினா அவங்களுக்கு 5 மணி தான். அப்ப கரெக்ட்டா அந்த டைம் சூஸ் பண்ணிக்கங்கய்யா. நான் அந்த ம் டைம் வச்சே சொல்றேன் நான். ம் அந்த அந்த 10 மணி. 5:00 ஏன்னா அவங்க சீக்கிரம் எந்திரிச்ச மாரி இருக்கும். ம் ஏர்லி மார்னிங். ம் ஒண்ணு ஒண்ணு அவங்க சீக்கிரம் எந்திரிக்கணும். ஒரு ம் ஆட்டிட்யூட் அது கிரியேட் பண்ணிடணும். 2வது ம் இந்த ஃபுட் சிஸ்டம் ம் அவங்க புடிச்சு அதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா, இது ம் ஓகே. அது ஏன்னா ஆப்பிள்ல தான் ஃபுட்குள்ள பயிற்சி பண்ணணும். வந்துட்டாங்கன்னா ஆப்பிள் அங்க ஆப்பிள் மலிவு. ஆப்பிள் சீப் அண்ட் பெஸ்ட். இப்ப நமக்கெல்லாம் விட்டா வந்து இப்ப நமக்கு அந்த கேப் கிடைச்சதுன்னா கரெக்ட்டா நம்ம இத மட்டும் தான் பண்ணுவோம். இல்ல இல்லாம இருந்திருப்போம். அந்த மாரி ஒரு விடுதலை ஹேபிட் அடைஞ்சிடலாம். வந்துருச்சு. விடுதலை. இவங்க கூட முதல்ல இருந்துட்டோம். சமையல் கட்டுல இருந்து விடுதலை அதான் விடு அடைஞ்சிடலாம். அதான் அதுலேருந்து விடுதலை இப்ப அது பார்த்து பார்த்து புரிஞ்சு போச்சு. இப்ப அவங்கள அத பயிற்சி பண்ணி பண்ணி அதுல வந்துட்டாங்கன்னா, அப்புறம் அவங்களுக்கு யாரும் சொல்ல தேவல்ல. தே வில் ஓன் டைரக்ஷன். காலைல சொன்னீங்கல்ல, ம் அந்த லேடீஸ்க்கு அந்த அவ்ளோ பவர் இருக்குது. ம் அவங்களுக்கு அந்த பவர் தெரியாம போயிட்டு இருக்காங்க. ம் அந்த பவர் தெரிஞ்சா அந்த பவர் தெரிஞ்சு இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க. இன்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா, நீங்க யாரும் சொல்ல வேண்டியதில்ல. தே வில் ம் ஆக்டிங் டூ லைக் ம் இண்டிபெண்டன்ட்லி. ம் நோ டூ யாரும் வந்து கிட்டயே அலோ பண்ண மாட்டாங்க. ம் ஐ எக்ஸ்பெக்ட் லைக் தட் லேடி ஐ am expected. There is no ம் find anywhere. ம் They're all moving under ம் problematic only. ம் சண்டை ஃபண்டு இது லைக் ம் தட் மூவிங். ம் இந்த இன்ஸ்பிரேஷன் யார்கிட்டயும் வரமாட்டேங்குது. அது ஏன்னா அவங்களுக்கு அந்த தெரியல. அந்த நாலேட்ஜ் அந்த நம்ம இதுல தான் இருக்கோம். நம்மகிட்ட இந்த பவர் இருக்குது அப்படின்னு தெரியல. ம் அந்த பவர் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க மூவ் பண்ணிடுவாங்க டக்குன்னு. நீங்க ஸ்வீடன்ட்ட கூட தகவல் கொடுங்க. ஸ்வீடன் குமார் இருக்காரு இல்லையா? அது கூட ம். தகவல் கொடுங்க. ஆ கண்டிப்பாங்கய்யா. அவர் தானே அவருக்கு நான் ப்ராஜெக்டே பண்றாரு. குடுக்குறேன். அவரும் இந்த நம்ம வந்து 3ml அந்த 3ml டெஸ்ட் அது எவ்வளோ கட்டுரை போட்டுருங்க. அதாவது 3ml டெஸ்ட்டுங்கிற ஒரு உறுதி ஆகி போச்சு. அதுதான் வந்து ஆமா. குவாண்டம் டனலிங் டனலிங். ஜம்ப் ஆகுது பாருங்களேன். என்னது ஆமா. ஜம்ப் ஆகுது. ஜம்ப் ஜம்ப் ஆகுது. அது மட்டும் இல்ல, வெறும் மாய்ச்சர் இருக்குல்ல, வெறும் ஈரப்பதம் இருக்கு கையில ஈரப்பதத்திலே வந்து ஆமா. கோடிக்கணக்கான ஃபிங்கர்லயே போட்டோன்ஸ். அந்த ஃபிங்கர் கேப்லயே ஈரப்பதம் அந்த ஈரப்பதம் மல்டிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் கட்டுரை படிச்சேன் நானு. அதுல நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. அந்த கட்டுரைய பாத்துறேன். இல்லையா? இது ஃபிங்கர்ல வரைக்கும் அந்த கண் முன்னாடி நடக்கிறதுக்கு விளக்கம் சொல்ல தெரியல பாருங்க. கண் முன்னாடி நடக்கிறதுக்கு விளக்கம் சொல்ல தெரியல. கண் முன்னாடி நடக்குது, இப்படிதான் ம். நடக்குது. அப்போ அப்ப வந்து ஜம்ப் அந்த இவனுக்கு ஏதோ கோடிக்கணக்கில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம மலிவா ஆராய்ச்சி பண்றோம். இதைத்தான் அவங்க எடுத்துட்டு போகணும். நடக்கும் நடக்கும் நடக்கும். அவங்க ஏற்கனவே காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போஸ்ட் ஒன்று போட்டாங்க இல்லையா? ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆமா, வித்தவுட் ஃபுட் பாரு. ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் ஃபார் ஸ்பேஸ் அடாப்டேஷன் ஒன்று போட்டாங்களா இல்லையா? ஆமா. அதை ஸ்பேஸ் அவங்க பண்ணிடுவாங்க. அடாப்டேஷன். அதுதான் அந்த நோக்கம். அது அவங்க பண்ணிடுவாங்க. ஆனால் ம், ம், அது பண்ணுவாங்க. ம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து ஆங்கிலத்துல போட்டு
ஆங்கிலத்துல போட்டு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வருமானத்துக்கு வருமானம் ஆயிரம், அறிவும் பெருக ஆரம்பிச்சு. ம், ம், ம். ஐயா ஆமா வருமானம் அதுதான் இப்ப ஈட்டணுங்க. ஃபர்ஸ்ட். இப்ப இது தொழிலா ஆமா வெங்கடேசன் தொழிலா செய்ய சொல்லியிருக்காரா இல்லையா? 7ஆம் பாடத்தை எடுத்து பாருங்க. ஆமா 7ஆம் பாடத்துல இது யாருக்கும் ஆமா போட்டி இல்லாத தொழில் 7ஆம் பாடத்துல சொல்லியிருக்காரு. அந்த 7ஆம் பாடத்துல நான் ஒருத்தன் தானே செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆமா இந்த 7ஆம் பாடத்துல என்ன சொல்றாரு? கண்டிப்பா யாருக்கும் போட்டி இல்லாத கண்டிப்பா. தொழில். அப்ப ஆமா இது இது 100% இது செஞ்சே ஆகணும். செஞ்சாதான் வந்து நம்ம மூவ்மெண்ட் ஆக முடியும். இல்லைன்னா இதுல ம். ஏன்னா சிக்கிடுறோம் நிலையான வந்துட்டு. வேலை வாய்ப்பும் நிலையான ம், வேலை வாய்ப்பும் சமாதானமும் அப்படின்னு போட்டிருக்காரு. ம், சரியா? ம், ம். என்னை வந்து யாரும் முறியடிக்க முடியாது இல்லையா? எங்கிட்ட யாரும் கத்துட்டு பண்ண முடியாது. போறவங்க கண்டிப்பா. யாரையும் முறியடிக்க முடியாது. அப்ப எந்த இது வந்து ஒரு இது ப்ராஜெக்ட் ஒர்க். ஆக யாருக்கு திருப்தியா இருக்கோ அங்கதான் போவாங்க. எல்லாத்துக்கும் போய் இப்ப நீங்க நீங்க கட்டுமானத்துல இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை வரணும். அதுக்கு ஒரு பொறியாளர் தான் போவாங்க. கட்டுமானம் தெரிஞ்சதுனால யாரும் வர ஆமா மாட்டாங்க. இப்ப நான் கட்டுமானம் தெரியும் என்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. கரெக்டான ஆமா பாயிண்ட் இது. ஆமா இது எனக்கு தெரியும் கட்டுமானம் என்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. ஆனா இதுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான கான்ட்ராக்டர் பணம் வச்சிருக்காங்க அவங்ககிட்ட போயிருவாங்க. ஆ இவர்தான் ஆ கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆ கிட்ட லீடு பண்ணிட்டுருவாங்க அவங்ககிட்ட. இது கரெக்டானதுதான். இயற்கையில இருக்கிற ஒரு நன்மை தீமைகள் அந்த மாதிரி தான். நீ ஆங்கிலத்துல பேச ம், ஆரம்பிச்சு வச்சுக்க. அதே ஆங்கிலத்துல வர்றதுக்கு முயற்சி பண்ணாரு வெங்கடேசன். ஆனா அந்த புத்தகம் வரவே ம், இல்லையே. ம். அப்ப நீ ஆங்கிலத்துல இந்த புத்தகத்தை என்ன ரெண்டு காப்பி அனுப்பிச்சிருக்கேன். அனிமா 4-5 நாள்ல கிடைச்சிருக்கும். அவன் போறப்ப ம், எடுத்துட்டு ம். போறப்ப வேற பெட்டியை மாத்தி விட்டாங்க. அந்த பெட்டிக்கு தங்கி போச்சு. அப்புறம் மறுபடியும் அது மறுபடியும் கொரியர் மறுபடியும் பண்ணுங்க. மறுபடியும் கூறி அனுப்பிச்சாச்சு. அதை வந்து தனியா போட்டுவிட்டேன். அது 1 கிலோ. ம். அது நீங்க 100 ரூபா பொருள் அனுப்புறதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணணும். அது ரொம்ப தப்பு. அதாவது 1000 செலவு பண்ணுங்க. ஆமா அப்பா. அது இனிமேல் தேவையில்லை. அது இன்டர்நேஷனல் ஃபிளைட்டை ஏறுகின்ற பொழுது நேரடி இன்டர்நேஷனல் ஃபிளைட் வந்து 40 கிலோ வரை கொண்டு போகலாம். இது டொமஸ்டிக் ஏறுங்கன்னு தெரியாம ஏறிட்டா பம்பா போச்சு. ஓ ஓ பாத்து அது மாதிரி இருக்குது. ஈரம் ஓகே. ஈரம் ஈரம் பாத்து. ஆ, இப்போ ஆ, 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 ஆ. இப்போ டொமஸ்டிக்ல போகக்கூடாது எப்பவுமே. ஆமா டொமஸ்டிக் போகக்கூடாது. எப்ப இன்டர்நேஷனல் லைன்ல போகணும். ஓகே ஓகே. போனாதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதான் தெரியும். அதாவது அதான் ஒரு டைம் போனாதான் இந்த இதனுடைய இதெல்லாம் அது இருக்குதுன்னு பாருங்க நமக்கு 46 என்னன்னு கிலோ தெரியும். அளவுடு. ஆனா இங்க டொமஸ்டிக் தெரியாம ம். ஏறிட்டாங்க கடைசியில. அது கடைசியில வந்து டெல்லியில இருந்து இன்டர்நேஷனல், டெல்லியில இருந்து டைரக்ட் ஃபிளைட். ஓகே ஓகே. ஆ ஆ. 2 இடத்துல டொமஸ்டிக் உள்ளூர் பஸ் மாதிரி. அதனால அவன் ஏற்க மாட்டேன். அவன் வந்து லிமிடெட் தான் சொல்லிட்டான். லிமிடெட். அதுல ஓகே. ஒண்ணு தங்கி போச்சு. அதுல ஒண்ணு தங்கி போச்சு. தங்கி போச்சு. அதான் இங்க நின்னு போச்சு அப்போ. அப்புறம் நம்ம மறுபடியும் அடுத்த நாள் என்ன அதுக்கு வெறும் 20 கிலோ 18 கிலோ அனுப்புறதுக்கு 9,000 ரூபாய் அதுக்கு கட்டணும். சரி ஆ. சரி இனிமேல் இது தேவையில்லைங்க. அது வேங்க. எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து அந்தந்த அடாப்டேஷன் அங்கங்க இருக்கிற பொருளை வச்சுதான் வாழணும். புரியுதுங்களா? ஆமா ஆமா இங்கிருந்து எடுத்துட்டு போக முடியாது. அதெல்லாம் அதுல சாத்தியம் கிடையாது. தப்புங்க. அதுல தப்பு. அதுல ஊதாரிகளும் ஊதுகாரிகளும் சோம்பேறிகளும் அதிக பிரசங்கிகளும் ஆடம்பரவாதிகள் தான் இங்கிருந்து எடுத்திருப்பாங்களே தவிர முட்டாளுக்கு தான் இந்த வேலையை ஆமா. பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு புரியல. எனக்கு ம். எனக்கு புரியல. அப்புறம் தான் அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சது. புரியுது. எனக்கு 1 ரூபா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பின்னுங்க வெறும் சடை பின் ஏதோ ஒரு பின்னு வச்சுக்கலாம். 10 ரூபா பின்னுக்கு ம். கணக்கு போட்டு ம். பார்த்தா 100 ரூபா வருதுங்க. அந்த ம். ஃபிளைட்டுங்கிற சும்மா பார்த்தேன் 12,000 கிலோமீட்டர் போகணும் விளையாட்டுங்களா? ஆமா ஆமா. ஏங்க ஒரே ஒரு கரெக்ட்டுங்க. புத்தகம் அனுப்புறதுக்கு நான் 50 ரூபா கேட்கறேன். ஒரே ஒரு புத்தகம் அனுப்புறதுக்கு 50 ரூபா கேட்கறேன்னா இல்லையா? அப்பா. கண்டிப்பா தான். அது இது பண்ண முடியாது. அது நம்ம கொடுத்தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்துடும். ஆமா அதனால அது தப்பு இல்லைங்க. ஆரம்பத்துல 2வது வந்து நம்ம தான் வழிப்படுத்தணும். யாரும் வழிநடத்தப்படுறாங்க யாருக்கு இது தெரியாதுங்க ஐயா. நம்ம தான் வெளிப்படுத்தணும். ம். பண்ணிடுவாங்க. இப்ப நான் கண்டிப்பா. நெருக்கிட்டே இருக்க என்ன இப்ப என்ன என்ன அவுட்புட்னு கேட்பேன்ல. நான் கேட்பேன்ல என்ன அவுட்புட்னு கேட்பேனா இல்லையா? ம். 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 அதான் டெய்லி அவங்க பேசிட்டாங்கன்னா அதுல வந்து அவுட்புட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோமோ அவங்க என்ன அது வந்து இதாயிரும். அந்த இதுல ம். டிஸ்கஷன்ல வந்துரும் அழகா. வேணா அவங்க வந்து குறைஞ்சபட்சம் 4 வகுப்புல அந்த அந்த டைம் வேணா அவங்களுக்கும் ஒரு வகுப்பு நடத்தலாம். புரியுதுங்களா? ஆ அந்த வகுப்பு போடுங்க. அதுல கனெக்ட் ஆயிடலாம். கரெக்ட் அது கரெக்ட். ஆ. அந்த டைம்ல அதாவது எல்லாரும் இதாகிற மாதிரி பார்த்தா இங்கிலாந்து வகுப்புன்னு டிஸ்கஷன்ல ஒண்ணு தான் போட்டு எல்லாம். இங்கிலாந்து வகுப்பு ஆ அன்னைக்கு மட்டும் அவங்களோட பேசுற மாதிரி. நீ என்ன டைம் அது அவங்க நான் என்ன பண்ணிக்கலாம். வாரத்துல ஒரு 3 நாள் வைங்க ஃபர்ஸ்ட். ஆ. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அந்த ஃப்ரீகேஷன் கொஞ்சம் அதிகம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த கன்வீனியன்ட் கரெக்டா இருக்கா இல்லையா ம் அப்படின்றது ம் செக் பண்ணிக்கணும். ம் அப்போ ஒரு 3 நாள் வச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா இது ரெகுலரா பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அப்ப நம்ம ரெகுலரா அத இந்த பண்ணிக்கலாம். டைம் ஒத்து வரலையா? ஆனா ஒண்ணு காலையில நேரத்துல எந்திரிச்சு பழகினா எவ்வளவு நேரம் மிச்சம்? ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா இல்ல ஏன் இதுல இந்த ஃபுட் எடுத்தாங்கன்னா 2:30க்கு அவங்களுக்கு விழிப்பு வந்துரும். 3 மணிக்கு ம் 4 மணிக்கெல்லாம் வந்துரும். ம் சோ நல்ல டைம் அந்த டைம் நல்ல ஃப்ரீக்வன்சியா மீட் ஆகும். நீங்க ம் நினைக்கிறது, செயல்படுறது, ம் ரிட்டர்ன் பண்றது
அந்த ம், அந்த என்னது அந்த டைரியில நோட் பண்றது எல்லாமே ம், 100% இது வந்து சக்சஸுக்கு காரணம். ம், தெளிவான சிந்தனை இருக்கும் அப்போ. ம். பரவாயில்ல, நீங்க போட்டிருக்கிறீங்க, அதான் இது வாழ்த்துக்கள். இப்ப செய்யுங்க. இந்த இந்த மாதிரி தானாவே வரணும், தானாவே வரணும். நான் சொல்லாமே நீங்க கண்டிப்பா பண்ணிருக்கீங்க. இல்லையா? இதுதான். நீங்க காலையில சொன்னது எனக்கு அது வந்து ஒரு மாதிரி இதா இருக்கு. ஆ. எல்லாத்துக்கும் அந்த வருத்தம், இப்பெல்லாம் வந்து எல்லாத்துக்கும். ஏன்னா நாம தான் அது என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அந்த பயம் இருக்கும். முதல்ல அந்த ஆசிரியர் யாருன்னு தெரியாது, ஆமா. யாருக்குமே தெரியாது. அது அந்த அந்த இயற்கையான அந்த ஒரு பயம் இருக்கும். அது சரிதான். அது கொஞ்ச நாள் ஆகும். அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன், அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிறீங்க. கரெக்ட்டு தான். புரிஞ்சுக்கிறேன். பட் அது இப்போதைக்கு அத வந்து ஏதோ பண்ணணும்ல. ஒரு இது ம், பண்ணி அத ஒரு லீடு ம். லைன் அப் பண்ணிட்டோம்னா கரெக்ட்டா இதா இருக்கும். அவங்களும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா இருக்கும். இங்க இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். ஆட்டாத சரிங்க. பேசிட்டு இருக்கிறேன். சரிங்க. நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, குழந்தைய பார்த்துட்டீங்களா? இதுல விளையாண்டு இருக்கிறாங்க. ம். சொல்லுங்க. அது விளையாண்டு இருக்குது. சரி, நாம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ம். நாம வந்து ஆ. இங்கிலாந்து மீட்டுன்னு ஒண்ணு வச்சுக்கலாம். அவங்கள வந்து யூடியூப் தொடங்க சொல்லி எப்பவோ அது சொல்லியிருக்கேன். கண்டிப்பா போட்டுருங்க. அது கண்டிப்பா அவசியம். அது கண்டிப்பா அவசியம். ஏன்னா அவங்களும் ஒன் டூ ஒன் பேசுறத விட இந்த மீட்டிங்கா பேசும்போது அவங்களுக்கு ஏதோ சிந்தனை தோணுனாலும் இது வந்து அது வந்து ஒரு இதுவாயிரும். அப்ப டெய்லியா எல்லாரையும் பார்த்தோம், பேசணும். ஓகே. அந்த லைன் அப்ல இருப்பாங்க. ஆ, அப்படியே இதா இருக்கும். டச்சிங் கரெக்ட்டா இருக்கும் நம்ம இதுலயே. ம். இல்ல அவங்க தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க, வராங்க நமக்கு தெரியாது. இப்ப நம்ம ஆமா. ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு தடவ பேசிடுறோம். ஆ, உங்களுக்கு சரி. பேசுற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். எனக்கும் ஆ, வரும். நம்ம கேட்கிறோம் அப்படின்றது இருக்கும். அவங்க ஆமா, தனியா இருக்காங்கல்ல தூரத்துல. தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா பார்த்து பேசிட்டாங்கன்னா அது கிளியர் அவ்வளவுதான். ஆமா. ஒண்ணும் இல்ல. அது இப்ப அதுக்காக என்ன அவ்வளோ. பண்றேன்னு சொல்றேன்னா, சொல்லியிருக்கேன், பார்ப்போம். சரிங்களா? ஆ? ம். இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிளம்புறீங்க மாரி சாயங்காலம்? ஆ, இப்ப ஒரு 6 மணிக்கு கிளம்புங்க. விடுமுறை இல்லையா? அந்த 6 இந்த மணிக்கெல்லாம் விடுமுறை, கிளம்பு. அந்த சனி. ம். இந்த தீபாவளி விடுமுறையில எதுவும் இதுவரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லைங்க. வேலை அதாவது வைப்பாங்க அப்படின்ற மாரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவனுங்க எதுவும் அத பத்தி எதுவுமே அது டிஸ்கஸ் அது பண்ணல. அது ஐயா, அது பாட்டுக்கு இருக்கட்டுங்க. உடல் அது அவன் ஆமா. போனா வேலை, சம்பளம் கிடைக்குது, அவ்வளவுதான். போனா அது அப்படிதான் நான் கணக்கு பண்ணிப்பேன். நம்ம போறோம் சம்பளம் கிடைக்குது. இதெல்லாம் பத்தி யோசிக்கிறதுன்ட்டு அதே அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு வீட்ல இருந்தா கான்ஃபிடன்ஸுக்குள்ள மட்டும் போயிட்டு வீட்ல இருக்கு. இருந்தா மட்டும் என்னத்த பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண போறதில்ல. இதே தான் பண்ணுவோம். ஆ, நமக்கு பிடிச்ச ஒரு இது பண்ண போறோம். பட் அங்க போறதால கொஞ்சம் இந்த இன்கம் வருது. நமக்கு ஒரு பிளஸ் தான். அவ்வளவுதான். பட் ஆனா நம்ம இருக்கிற இத கொஞ்சம் டியூன் பண்றதுக்கு ஒரு இது வேணும். ம், ம், ஷிஃப்ட் ம், வேணும். கொஞ்சம் ம், டைமிங் இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ம், ம், செட் ம், ஆயிருச்சு. வேலை செஞ்சு செஞ்சு செட் ஆயிருச்சு. நீ எப்படி போட்டாலும் நான் ம், வின் பண்ணிட்டு வந்துடுற மாரி இருக்கும் நம்ம. ம், நீ ம். எப்படி வேலை சில பசங்கலாம் செய்ய முடியாது. இப்ப கடுமையா இருந்தாலும் செஞ்சுருவேன் நான் அந்த வேலைய. சரி, சரிங்க. உறுதியா இருந்து அருமையான செஞ்சுருவேன். அருமையான தூண்டல். ம். மறுபடியும் நீங்க அப்பப்ப இன்னைக்கு அப்பப்போ ஒரு மெசேஜ் செய்தி ஒண்ணு போட்டு விட்டுருங்க. அந்த ஸ்வீடன் குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கும் போட்டு விடுங்க. சரிங்க. கண்டிப்பா. அவரு கண்டிப்பா கரெக்டா நான் இருக்காரு, போட்டுருவேங்க. அவரு கரெக்டா இருக்காருங்க. அவர் இன்னும் ம். பொண்ணுகிட்ட இருந்து செய்தி நேரடியா போட்டு பழகல. ம். ம். நேத்து ஒரு 5000 ஏன்னா நண்பர் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. தேவையா? நேத்து இப்ப யாராவது டிஸ்கஷன் இருந்தா தான் அவங்களுக்கு அந்த லீடிங் ஏதாவது தோணும் வந்துட்டு. ஏதாவது சிந்தனை தோணும். ஏதாவது அடுத்தது மூவ் பண்ணணும்னு ம், தோணும். ஆமா. யாரும் எதுவும் பேசலன்னா வச்சுக்க, அவங்க பாட்டுன்னு இருந்துருவாங்க. ஆ, அவங்க போற போக்குல சொல்றது கேட்டு ஏதோ ஒரு இதுல இருந்துருவாங்க. ம், ம். இன்டர் கம்யூனிகேஷன் எப்பவுமே இருக்கணும். அப்பதான் வந்து இதா இருக்கும். ஆமா, அப்பதான் ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம லைன்ல இருந்தா பிடிக்கும். ஆமா. சரிங்க. அவங்களுக்கு சப்ஜெக்ட்ட பத்தி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும். நாமளும் ஃபுட் இல்லாம இருக்க கத்துக்கணும். கொஞ்சம் ட்ரை ம், பண்ணணும். ம், 1, 2 ம், வார்த்தை சொல்லும்போது, ம், அவன் வார்த்தைய பிடிச்சு அப்ப நம்ம இது இருக்கணும். ஏன்னா அதுல இருக்கிற பெனிஃபிட் தெரியும்போது அத பண்ணுவாங்க. ம், இது ஒரு நோக்கம். நம்ம ஒரு பொது நோக்கத்துக்காக பண்றோம்னா, அத இன்னும் அத சிறப்பா பண்ணுவோம். ம், ம், ஒரு பொது நோக்கம்ன்னு பண்ணும்போது, நம்ம இன்னும் கான்ஃபிடன்ஸா பண்ணுவோம். இதுல ஒரு இது கூட வந்துறக்கூடாது. கரெக்ட்டா 100% கான்ஃபிடென்ட் அப்டின்ற மாரி வந்துரும். ஏன்னா பர்சனல் சொல்றது வேற. பொது நோக்கம்ன்றது அதுல எவ்ளோ பயங்கர ம். பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருக்கணும்யா. பொது நோக்கம்ன்னும்போது. ஆமாங்க. பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருக்கணும் அதுல. ஆமா. சாதாரண இருக்கக்கூடாது வந்துட்டு. அத எவ்ளோ டெடிகேஷன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும் வந்துட்டு. டெடிகேஷன் இருந்தா, தியாக மனப்பான்மை இருந்தா தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் விரயமாகுது இல்ல. ஒவ்வொரு நாளும் ஆமா. விரயமாகுது. ஒவ்வொரு நாளும் ஆமா. அத பத்தி யோசிக்கலாம். இதுதான் இருக்கும் வந்துட்டு. எந்த திங்காலும் எல்லாத்தையும் ஓரங்கடைச்சுட்டு அதுக்கு வந்து இது குடுக்கணும். அத ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போணும். ம், அதான் இந்த லீடர்ஷிப் அதுக்கெல்லாம் குவாலிட்டி அதுக்கு பேரு தான் லீடர்ஷிப் சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லுவாங்க. ம். மத்த வேலைக்கெல்லாம் சொல்றது அவ்வளோ இது கிடையாது. அந்த லீடர்ஷிப்ன்ற பேருக்கு வராது. ஆனா இந்த இன்டர்நேஷனல்ல போய் படிக்கிறதுங்கிறது ஏதோ ஃபர்ஸ்ட் முயற்சிங்க ஐயா. பெரிய விஷயங்க ஐயா. ஆமாங்க.
கண்டிப்பா. இப்ப இன்டர்நேஷனல் அவங்க அப்படி இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி அவங்க போனதே பெரிய விஷயம் தான். நீங்க பார்த்து பேசியிருந்தா ஏதாவது அவங்க என்ன சொல்றாங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சிருக்க ஒரு ஐடியா நான் மிஸ் பண்ணிட்டேன். எல்லாம் நான் இது பண்ணியிருப்பேன். ஏன்னா எந்த பரவாயில்ல. மூமெண்ட்ல இருக்காங்க இப்ப தெரியும். சோ அதுக்காக பரவாயில்ல. ஏன்னா இப்ப அவங்க போயிருக்கதே எனக்கு எப்படி தோணுது, திஸ் 100% கான்பிடென்ட் தான் தோணும். ஏன்னா யாரும் போக மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. இவங்க போயிருக்காங்க. அப்ப அதுக்கு உணர்ந்து தான் போயிருக்காங்க. அப்ப என்ன அது ஒரு நல்ல டெடிகேஷன், ஹாப்பினஸா பண்ணும்போது இன்னும் ஜாலியா ஜாஸ்தியா பண்ணுவோம் நம்ம. அது ஒரு அவங்க இது இல்லாம என்ன நினைக்கிறான், அது என்னன்னா சூழலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சூழலை பாக்குறாங்க. சூழல் பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் தெரியும். என்னங்க இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. சோ அந்த சூழல்ல சில ஃபேசிங் ப்ராப்ளம் இருக்கும். அதை ஆமா. எப்படி டியூன் பண்ணலாம்? ஆ, அத ஆ. ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ம், இந்த ம், மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி வந்தா இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்? ம், அது ரொம்ப ம், முக்கியம். ம், அந்த ம், ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம சொல்லிடலாம். எப்பயுமே ப்ராப்ளத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கூடாது. அப்பாற்பட்ட ரிமூவ் பண்ணிடணும். பாசிட்டிவ்ல மூவ் பண்ணணும். ம், திங்க் பாசிட்டிவா வச்சுன்னா நம்ம எது நடந்தாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம் நம்ம. ம். சரி, பார்ப்போம் பார்ப்போம். நல்லது சரியா? நடக்குங்க நிச்சயம். நீங்க அடிக்கடி ஆமா. அதான் நீங்க நீங்க செய்யறது வேலை தொடர்ந்து செய்யுங்க, மறுபடியும் நம்ம பேசுவோம். சரியா? நன்றி நன்றி கண்டிப்பா. ஓகே. நன்றி. நன்றி.